வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர் பேங்க் டிரான்ஸ்பர் என்ட்ரி எப்படி வந்து டேலில கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வந்து நம்ம இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி டிரான்ஸ்பர் பண்றோம் அப்படின்னா அந்த என்ட்ரி எப்படி டேலில வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் லெட்ஜஸ் தேவைப்படும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பேங்க் லெட்ஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஆல்டர்ல போய்க்கிறேன். லெட்ஜர் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேங்க் லெட்ஜர் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல எஃப் கான்ட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ அந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐசிஐசி பேங்க்குக்கு வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ அதனால இங்க வந்து ஐசிஐசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் லெட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்ல இருந்து எந்த பேங்க்ல இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ அதனால இங்க கனரா பேங்க் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைப். இங்க வந்து நம்ம டிரான்சாக்ஷன் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈவென்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோட் அதெல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த என்ட்ரியில வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்ட்ரியை வந்து இப்படி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.